அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபரில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த காம்போ ஆஃபர் மெட்டீரியல் ஆல்ரெடி உங்களுக்கு நான் யூடியூப்பில் சொல்லியிருந்தேன். 7 புக்லெட் வரும். இந்த 7 புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெறும் எம்சிக்யூஸ் ஃபார்மேட்டு, ஃபார்முலா புக்லெட்டு, அப்புறம் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு. இதை பாருங்கள். இந்த 3 to 7 இருக்குல்ல, இந்த 3 to 7 டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூஸ் கான்செப்ட். அதாவது ஃபார்முலாஸ் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் இருக்கும், யூடியூப்ல அப்லோட் பண்ண வீடியோஸ் கலெக்ஷன் இருக்கும், கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும், சாப்டர் வைஸ் ஃபார்முலா புக்லெட் இருக்கும், அதுக்கப்புறம் சாப்டர் வைஸ் எம்சிக்யூஸ். இது 10 யூனிட்டுமே இருக்குங்க. சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. இது வந்து 10 யூனிட்டுமே கொடுத்துருப்பேன். 10 சாப்டர் இருக்கும். 10 சாப்டருக்கான எம்சிக்யூஸ் வந்து கலெக்ஷனாக போட்டிருப்பேன். இதை படிச்சிட்டாவே போதுன்ற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் வரும். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட தியரி மெட்டீரியல்லாம் கொஞ்சம் இல்லை சார், அதுவும் கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னா இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்கிறது, அதாவது சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தியரி சால்வ்டு ப்ராப்ளம் அப்படின்னு போட்டு பிரித்து வச்சிருப்பேன். இது வந்துடும். சரி, இந்த 1 to 7 டோட்டலாக மொத்தமாக வாங்கிக்கலாமா? எது வேணால் வாங்கிக்கலாம். நீங்கள் நம்பர்ஸ் மட்டும் சொல்லுங்கள். சரி, எனக்கு 4 and 5 வேணும், 6 and 7 வேணும், இல்லை 3 to 7 வேணும், ஆர் 1 to 7 வேணும், இல்லை 1 to 2 வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எது சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரைஸ் காஸ்ட் சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அட்ரஸ் கொரியர் வந்துடும். மேக்ஸிமம் 2 days வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே பார்சல் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். ஒர்க்கிங் டேஸில் மேக்ஸிமம் 2 days. அதே போல் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க்கிங் டேஸ் வருது அப்படின்னா 3 days கிட்ட போயிடும். இப்போ சண்டே வருது, நீங்கள் சாட்டர்டே புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூஸ்டே தான் பார்சல் ரிசீவ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கிங்க. யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் நடக்குமா சார்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, இப்போ யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து டிஆர்பி போர்டு தான் வந்து இவங்க அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. டிஆர்பி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஎன் செட்டு கால்ஃபர் பண்ணி கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிஎம்ஆர்எஃப் சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் கண்டக்ட் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. டிஆர்பி போர்டில் நடக்கிற எக்ஸாம்லாம் நான் சொல்லிட்டு வரேன். ஓகே. அதே போல் யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் அப்பாயின்மெண்ட், பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் அப்பாயின்மெண்ட், டிஎன் செட்டு குவாலிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ் நடத்துகிறாங்க. அதே போல் உங்களுக்கு டிஆர்பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு சில எக்ஸாம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பேசிக்காகவே உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நடக்குது அப்படின்றது உங்களுக்கு பேசிக்காகவே தெரியும். ஓகே. ஸோ ஸ்கூல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடத்துகிறாங்க, அப்போ டெட் நடத்துகிறாங்க இல்லையா, அது நீங்கள் வந்து டிஆர்பி போர்டு தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேட்டாஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரெசென்ட்டாக இருக்கிற கவர்மெண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, டேட்டாஸ் அனலைஸ் பண்ணுவாங்க. டிஆர்பி போர்டுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, காலேஜ் எஜுகேஷன்ஸ் என்னென்ன எக்ஸாம்ஸ் நடத்துறீங்க அப்படின்றத அவங்க கேட்பாங்க. ஸோ அதுக்குள்ளே வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இது போல் போர்டில் வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து இப்போதைக்கு கரண்ட் அனல் பண்ணாத விட்டுருக்கோம். ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு அனல் பண்ண நம்ம சேஞ்ச் பண்ணலாம், இல்லைனா அதுபடி நம்ம வந்து எக்ஸாம் நடத்துறதுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 or 7 month கிட்ட நம்ம போயிடும், ட்ராவல் ஆகிடும். ஓகே. ஸோ அந்த பீரியடில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா திடீர்னு நோட்டிஃபிகேஷன் வராச்சு, அன்னைக்கு போய் நம்மளால உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. சிலபஸில் எதுவும் சேஞ்சஸ் கொடுக்க மாட்டாங்க. என்ன ரீசன்னா, எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் தான். இப்போ காம்ப்ளெக்ஸில் இருக்கிற கண்டென்ட் தான் கேட்க முடியும். அதாவது புதுசாக ஒரு காம்ப்ளெக்ஸ் படிங்க அப்படின்ற மாதிரி கொடுத்து ஒரு சிலபஸை கிரியேட் பண்ணி கொடுக்க முடியாது. யூஜி லெவலில் நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு கேண்டிடேட் போய் டீச் பண்ணணும், பசங்களுக்கு எப்படி நீங்கள் டீச் பண்ணுற அளவுக்கு தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சிலபஸை வந்து ரெடி பண்ணி ஃப்ரேம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் சிலபஸில் நீங்கள் எதுவும் பயந்துக்குவானா, அப்படியே படித்தாலும் நீங்கள் பேசிக்ஸ் தான் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் யூஜி ஸ்டாண்டர்டில் நீங்கள் யூஜி ஸ்டடீஸ் என்னென்ன டாபிக்ஸ் படிச்சிங்களோ அது எல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும். ஏன்னா நிறைய வேக்கன்ட் இருக்குது, அது எல்லாமே அவங்க ஃபில்ஃபில் பண்ணணும். இப்போது ஒரு 5 years இருக்கிறவங்களுக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ரெக்யர்மெண்ட்டுக்கு வராது. வேக்கன்ட் பொசிஷன் தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரெக்யர்மெண்ட்டுக்கு அவங்க கண்டிப்பாக போட்டாகும். ஸோ வேகன்சிஸ்க்கு தான் இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது 5 yearsன்ற ரேஷியோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸ்கூல் ஒர்க் பண்ணுற 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்க பிஜி கேண்டிடேட்டாக இருக்காங்கன்னா பிஜிக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு போகலாம். பட் இருந்தாலும் அதை வந்து ஃபுல்லாகவே போட்டுற மாட்டாங்க. மேக்ஸிமம் 20% 30% அப்படி தான் நியமனிச்சு போடுவாங்க. மற்றபடி வந்து டிஆர்பி போர்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த போர்டுக்கு எதனா வேலை கொடுக்கணும், ஒர்க் கொடுக்கணுன்றதால அந்த எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்து அவங்கள கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணி, ஆனால் மினிமம் செலெக்ஷன்ஸ் தான் நடக்கும். மேக்ஸிமம் வந்து ஒரு 2000 போஸ்டிங் 4000 போஸ்டிங்னா உடனே போட்டுற முடியாது. அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இருக்கிற செலெக்ஷன்ஸ்குள்ளே நம்ம உள்ளே போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ஆர்டர் பண்ணி படிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு நான் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், அந்த மெட்டீரியல்ஸ். ஸோ இது வந்து ஒரு 4 month நம்ம யூஜிடிஆர்பிக்கு வந்து யூடியூப்பில் கிளாஸஸ் போட்டுட்டு வரேன். எங்கள் சேனலோட பிளேலிஸ்ட் போயிடுங்க, அதில் இவ்வளோ வீடியோஸ் கண்டென்ட் கொடுத்துருக்குன்றதை பாருங்கள். நிறைய போட்டிருப்பேன், வீடியோஸ் பயங்கரமாக இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் கிளாஸஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டோம். பிஜிடிஆர்பி எடுத்துக்கிட்டாலும் சரி, யூஜிடிஆர்பி நிறைய வீடியோஸ் அப்லோட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இதுக்கும் பே பண்ண வேணாம். அப்லோட் பண்ணுற கிளாஸஸ்ஸு ஆன்லைன் கிளாஸ் தான். அதாவது யூடியூப் அப்லோட் வீடியோஸ் அது வந்து உங்களுக்கு சேனலில் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். மெட்டீரியலுக்கு நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபைன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா லைன் இன்டெகிரல்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அது பேஸ் பண்ணி எம்சிக்யூஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்துருவோம். லைன் இன்டெகிரல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஒரு பிளேனில் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில்
ஸோ அதனுடைய வெக்டார் ஃபீல்டு டைரக்ஷன்ஸ் வந்து இப்படி இருக்கும். சப்போஸ் பார்ட்டிகளோட டைரக்ஷன்ஸ் இப்படி இருந்தால் அந்த வெக்டார் ஃபீல்டோட டைரக்ஷன்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஓகே, அப்போது இந்த வெக்டார் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன்ஸுக்கு இந்த ஃபீல்டுக்குள்ளே இந்த வெக்டார்ஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். இந்த வெக்டார்ஸ் வந்து இந்த லைன் கொடுத்துருக்கோம்ல, இது வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஒர்க் டன் என்ன நடக்குது அப்படின்றதா உங்களுக்கு லைன் இன்டெக்ரல். ஸோ அது எப்படி எவாலுவேட் பண்ணுறாங்க பாருங்க. த லைன் இன்டெக்ரல் ஓவர் த கர்வ் C is defined by integral of f vector at dr vector which represent the work done by the vector field f along the curve. ஸோ இந்த கர்வ் மேலே வெக்டார் ஃபீல்டு எவ்வளோ ஒர்க்கை முடிச்சு கொடுத்துருக்கு அப்படின்றது தான் உங்களுக்கு லைன் இன்டெக்ரலுடைய எவாலுவேஷன்ஸ். ஓகே, ஸோ பேசிக்காக நீங்கள் இது தெரிஞ்சுக்கணும்னா அதுதான். புரியுதுங்களா? வெக்டார் ஃபீல்டு டைரக்ஷன்ஸ் இப்படி இருக்குது. அதில் வந்து அந்த கர்வில் ஒரு பார்ட்டிக்கல் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. பார்ட்டிக்கல் நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம், ட்ரெஜெக்டரி அழகாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகணும் என்ன பண்ணிடலாம், அது வந்து ஒரு ட்ரெஜெக்டரிஸ் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். அந்த ட்ரெஜெக்டரி கர்வ்ஸில் வெக்டார் ஃபீல்டோடைய ஒர்க் டன் என்ன அப்படின்ற எவாலுவேட் பண்ணுறது தான் உங்களுக்கு லைன் இன்டெக்ரல். ஓகே, ஃபைன். இப்போ ஒரு சில எம்சிக்யூஸ் இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் பார்த்துருவோம். மேக்ஸிமம் லைன் இன்டெக்ரல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதனுடைய பேராமெட்ரிக் ஃபார்முக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடணும். ஒரு கர்வ்ஸுமே வந்து பேராமெட்ரிசேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் வேரியபிள்ஸ்க்கு நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த சிங்கிள் வேரியபிள் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக நம்ம இன்டெகிரேஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம ரீமான்ஸ்லாம் படிச்சிருக்கோம். அதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய இன்டெகிரேஷன்ஸை நம்ம முடிச்சிடலாம். ஓகே, இப்போ பார்த்துக்கலாம். உன்னுடைய வெக்டார் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. f of x, y equal to x plus y into i vector. ரிமைனிங் பார்ட்ஸ் வந்து 0 காம்போனன்ட்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த டிஎஸ்ன்றது என்னன்னா xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார். ஓகே, இது மைண்டில் வச்சுக்கணும். அது R2ல இருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் z காம்போனன்ட் இங்கே 0 தான். ஸோ அது நம்ம எடுத்துக்க வேணாம், அதை விட்டுருவோம். x and y மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஓகே, ஸோ இந்த வெக்டார் ஃபீல்டுக்கு ஒர்க் டன் என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பார்ட்டிகல் மூவிங் டைரக்ஷன் வந்து 0,0லேருந்து 1,1க்கு போகுது. அதாவது இந்த டைரக்ஷனில் பார்ட்டிகல் மூவ் ஆகுது. ஸோ இதில் இருக்கிற வெக்டார் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா x plus y, f of x, y equal to x plus y. ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒர்க் டன் கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் லைன் இன்டெக்ரல். ஓகே, இப்போ நான் இது பேராமெட்ரிசேஷன் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். இது ஆக்சுவலாக என்னது, உங்களுக்கு y equal to x கர்வ் இல்லைங்களா? அப்போது x equal to t சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா y equal to என்ன கிடைக்கும், t கிடைக்கும். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. சப்போஸ் இதுவே ஒரு பேராபோலா ஷேப்பில் இருக்குன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, கர்வ் வந்து y equal to x ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வரும். ஸோ y equal to x ஸ்கொயருக்கு x equal to t சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா y equal to t ஸ்கொயர் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த பேராமெட்ரிசேஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக பண்ண தெரியணும். அவ்வளோதான். ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க, சர்க்கிளுக்கு எப்படி பண்ணுவீங்க அப்படின்றதே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சர்க்கிளோடைய பேராமெட்ரிக் ஃபார்ம் என்னன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹைப்பர்போலாவுடைய பேராமெட்ரிக் ஃபார்ம், எலிப்டிக்கோடைய பேராமெட்ரிக் ஃபார்ம், இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதில் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்தால் நீங்கள் போடுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபைன். இப்போ என்னுடைய காம்போனன்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். x equal to y equal to t lies between 0 to 1. ஏன்னா ரேஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்க, 0 to 1 தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இதில் ரீப்ளேஸ் பண்ணுங்க பார்ப்போம் உங்களுக்கு என்ன கிடைக்கும். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் t plus t, இந்த காம்போனன்ட் வந்து t க்கு மாறிடுது. ஓகே, அப்போ இந்த ds வெக்டார் இருக்கு இல்லையா, இந்த ds டிஃபரன்ஷியேஷன் ரெஸ்பெக்ட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட், அதை வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x dash ஸ்கொயர் பிளஸ் y dash ஸ்கொயர். அவ்வளோதான், புரியுதுங்களா? x dash ஸ்கொயர் பிளஸ் y dash ஸ்கொயர். இப்போ x டேஷ்ன்றது உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஏன்னா ds பை இது ரேட் ஆஃப் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைமுக்கு பார்க்குறீங்க. ஓகே, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை அப்படின்ற பட்சத்தில் x dash ஸ்கொயர் பிளஸ் y dash ஸ்கொயர் ஈக்குவல் dt வந்து நிற்கும். ஸோ அப்போ இந்த x dash ஸ்கொயர்னா x டெரிவேட்டிவ் பண்ணுறீங்க, x dash வேல்யூன்னு அது t டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, y dash t டிஃபரன்ஷியேட் பண்ணால் அது 1 தான் வரப்போகுது. அப்போ 1 + 1 × dt. ஓகே, ஸோ அப்போ வேல்யூ √2 × dt. அவ்வளோதாங்க. இப்போ இதுக்குள்ளே போட்டுடலாமா? ஸோ இன்டெக்ரல் ஆஃப் இதை போட்டிருக்கேன் பாருங்க. இன்டெக்ரல் 0 to 1 எக்ஸோட காம்போனன்ட் t, ஒய்யோட காம்போனன்ட் t + t இன்டூ ds வந்து √2 × dt. அப்போ இது எப்படி ஆகும், இந்த 2√2 வெளியே எடுத்துடலாம். ஏன்னா 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ இன்டெக்ரல் 0 to 1 t வந்து நிற்கும். ஸோ t இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா t²/2. அப்போ 0 to 1 அப்ளை பண்ணும்போது 2 கேன்சல் ஆச்சுன்னா √2. அப்போது இந்த வெக்டார் ஃபீல்டுக்கு அந்த அலாங் த பார்ட்டிகளுடைய ஒர்க் டன் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது, √2. இதுதாங்க லைன் இன்டெக்ரல். ஓகே, புரியுதுங்களா? ஸோ எஸ் காம்போனன்ட் கொடுத்துட்டாங்க. இது x dash y dash. ஓகே, ds by dt equal to x dash y dash. அதுக்காக நீங்கள் வந்து அது நாம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x dash ஸ்கொயர் ப்ளஸ் y dash ஸ்கொயர். லென்த்ன்றது நாம ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஜஸ்ட் அது நீங்கள் டாட் ப்ராடக்ட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் கிடச்சிடும், நாமோட வேல்யூ கிடச்சிடும். ஜென்ரலாக உங்களுக்கு எஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x of t into i வெக்டார் ப்ளஸ் y of t into j வெக்டார். அவ்வளோதான். ஓகே, இப்போ ds by dt போடுறீங்கன்னா என்ன நடக்கும், ds by dt போடுறீங்கன்னா டெரிவேட்டிவ் x dash into i வெக்டார் ப்ளஸ் y dash into j வெக்டார். அவ்வளோதான். ஸோ நாம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா இது வந்து x dash ஸ்கொயர் ப்ளஸ் y dash ஸ்கொயர் இன்டூ dt. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. நாம்ன்றது அந்த லென்த்தை நீங்கள் ஸ்கேலார் காம்போனண்ட்டுக்கு போயிடுறீங்கன்னு அர்த்தம்.
ஸோ அதனால் இந்த டிஎஸ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டேஷ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டேஷ் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அப்போது வேல்யூ வந்து எக்ஸ் டேஷோட வேல்யூ வந்து 1, ஒய் டேஷோட வேல்யூ வந்து ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரப்போது. ரூட்டுக்கு போட்டுக்க போகிறோம். ஸோ ஈஸியாக அதை முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே. ஸோ இதுவே நான் ஒரு கொஷின் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுடைய ஸ்கேலார் பொட்டன்ஷியல் வந்து உங்களுக்கு நான் அப்படி டிஃபைன் பண்ணுறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு சம் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய்ன்னு டிஃபைன் பண்ணுறேன். பாத் அலாங் த டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 0,0லேருந்து 0,2க்கு மேப் கொடுக்குறேன். ஓகே. அது 1,2ன்னு எடுத்துக்கோங்களேன். 1,2 எடுத்துப்போம். ஸோ இப்படி பண்ணுறச்ச உங்களுடைய ஒர்க் டன் என்ன வரும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. சேம் கொஸ்டின் தான், பட் டைரக்ஷன்ஸ் மட்டும் நான் மாற்றிடுறேன். கவோட டைரக்ஷன் வந்து 0,0லேருந்து 1,2க்கு மேப் கொடுக்குது. ஓகே. அப்போ உங்களுக்கு அந்த கவ் பிளாட்டிங் தெரிஞ்சால் முடிஞ்சு போச்சு. இந்த பார்ட்டிக்கிலேருந்து இந்த பார்ட்டிக்கு மூவ் ஆகுது, அவ்வளோதான். அப்போ அந்த கவ் நீங்கள் ட்ரேஸ் பண்ணிட்டு அதுக்கான பேராமெட்ரைசேஷன் நீங்கள் கண்டுபிடிச்சி என்ன பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் பார்த்தா உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அப்போ ஸ்ட்ரைட் லைன் பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரைட் லைன் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அந்த பாத்து எக்ஸிட் காம்போனன்ட் டீக்கு வெரி பண்ணிங்கன்னா ஒய்னான்றது தெரிஞ்சிடும். ஓகே. ஜென்ரலாக நீங்கள் எந்த 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் தெரியணுங்க. அது வந்து பேசிக் அனாலிட்டிக் ஜாமெட்ரி இல்லைங்களா. ஸோ நீங்கள் எந்த 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாலும் அதுக்கு இருக்கல ஒரு லைன் செக்மெண்ட் நம்மளால கொடுக்க முடியும். ஸோ அப்போ அந்த லைன் செக்மெண்ட்டை நீங்கள் பேராமீட்டரைசேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கவ் எக்ஸாக்டாக நமக்கு கிடைச்சிடும். அழகாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஓவர் த பாத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த வெக்டார் ஃபீல்டுக்கு நீங்கள் இன்டெகிரேஷன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. லைன் இன்டெகிரல் ஒர்க் டன்ன்றது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கொஷினுங்க. இது வந்து ரொம்பலாம் போட்டு குழப்பிட்டு இருக்க வேணாம். இது உள்ள இருக்கிற ஃபார்மேட்டை எக்ஸாக்ட்னு தெரிந்து பாருங்க. டி ஆஃப் எக்ஸ் ஒய் நீங்கள் பிரிச்சுக்கலாம் அது. ஓகே. ஸோ எவாலுவேட் லைன் இன்டெகிரல் ஓவர் சி ஒய் டிஎக்ஸ் பிளஸ் எக்ஸ் டிஒய் வேர் சி இஸ் எனி பாத் ஃப்ரம் 0,0 to 1,1. அது ஸ்ட்ரைட் லைன் பார்த்தா அகைன். ஓகே. ஸோ இது என்ன பண்ணுறேன்னா இந்த ஒய் டிஎக்ஸ் பிளஸ் எக்ஸ் டிஒய் வந்து டி ஆஃப் எக்ஸ் ஒய்னு எழுதிக்கிறேன். ஏன்னா யூவி டேஷ் பிளஸ் வியூ டேஷ். இப்போ இது டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஒய் தான் வரப்போகுது. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டிங்கன்னா வேல்யூ என்ன கிடைக்கும், 1. சிம்பிள். இதுதான் ஷார்ட்கட். ஓகே. அடுத்து பாருங்க, இது பாருங்க. த லைன் இன்டெகிரல் எஃபெக்டட் டாட் டிஆர் வெக்டர் பாத் இண்டிபெண்டா இருக்கு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து இதனுடைய இந்த ஃபீல்டு வந்து கன்சர்வேட்டிவாக இருக்கும். டெல் கிராஸ் எஃபெக்டர் வந்து 0வா இருக்கும். இது வந்து சொலினாய்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டெல் கிராஸ் எஃபெக்டர் வந்து உங்களுக்கு இர்ரோட்டேஷனல் வெக்டர்னு சொல்லுவோம். டெல் கிராஸ் எஃபெக்டர் வந்து உங்களுக்கு 0. இந்த நொட்டேஷனுக்கு பேர் வந்து இர்ரோட்டேஷனல். ஓகே. சொலினாய்டல்னா டெல் டாட் எஃபெக்டர். டெல் டாட் எஃபெக்டர் 0 ஆகுதுன்னா சொலினாய்டல். டெல் கிராஸ் எஃபெக்டர் ஈக்குவல் டு 0னா இர்ரோட்டேஷனல். ஓகே. அப்போ ஒரு லைன் இன்டெகிரல் வந்து பாத் இண்டிபெண்டா இருக்கு அப்படின்னா டெல் கிராஸ் எஃபெக்டர் வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் 0 ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. கன்சர்வேட்டிவ் ஃபீல்டுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் கார்ல் வந்து 0. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நேம் வந்து கார்ல் டிஃபைன் பண்ணுவோம். கார்ல் அப்படின்றது டெல் கிராஸ் எஃபெக்டர்னு. ஓகே. நெக்ஸ்ட் எவாலுவேட் எக்ஸ் டிஒய் மைனஸ் ஒய் டிஎக்ஸ் வேர் சி இஸ் த யூனிட் சர்க்கிள்னு கொடுத்துட்டாங்க. அப்போது லைன் இன்டெகிரல்லேருந்து ஏரியாவுக்கு போகுதுன்னு அர்த்தம். யூனிட் சர்க்கிள்னா ஏரியாவை ஏரியாக்குள்ளே நம்ம பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும், இன்டெகிரல் ஓவர் சி எக்ஸ் டிஒய் மைனஸ் ஒய் டிஎக்ஸ் இருக்குது அப்படின்னா இது டபுள் இன்டெகிரல் ஆஃப் டோ எம் டிவைட் பை டோ ஒய் மைனஸ் டோ என் டிவைட் பை டோ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் டிஒய். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் உங்களுக்கு தெரியும், பை ஆர் ஸ்கொயர். யூனிட் சர்க்கிள்ன்றதால ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர்னா உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், பை மட்டும் வரும். ஏன்னா யூனிட் சர்க்கிளாக ரேடியஸ்னா அது உங்களுக்கு 1. அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ இது வந்து எம்டிஒய் ப்ளஸ் என்டிஎக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா. அப்போ பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இது புரியுதுங்களா. ஆக்சுவலாக இன்டெகிரல் ஆஃப் எம்டிஎக்ஸ் ப்ளஸ் என்டிஒய் ஃபார்மேட்டு. ஓகே. ஸோ எம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒய், என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸு. ஸோ டோ எம் டிவைட் பை டோ ஒய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், -1 கிடைக்கும். டோ என் டிவைட் பை டோ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 வரும். ஓகே. ஸோ அப்போ டோ எம் பை டோ ஒய் வேல்யூ வந்து -1, டோ என் பை டோ எக்ஸ் வேல்யூ வந்து +1. அப்போ என்ன கிடைக்கும், அது -2 கிடைச்சிரும். ஸோ -2 டைம்ஸ் இன்டெகிரல் ஆஃப் டிஎக்ஸ் டிஒய். இது ஆக்சுவலாக ஒரு ஏரியா ரெப்ரசென்ட் பண்ணுறது. அது குவான்டிட்டி வந்து +2 கன்வெர்ட் பண்ணிக்கங்க. இது ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஓவர் சி தான் சொல்லியிருக்காங்க, ஏரியா ஆஃப் த சர்க்கிள். அப்போ நான் ஆகும் பை ஆர் ஸ்கொயர் ரேடியஸ் வந்து 1 யூனிட். அப்போ 2π தான் இது கரெக்டான ஆன்சர். அப்போ எந்த ஆப்ஷன் வரும், ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே. ஸோ அதே போல் இந்த கவுக்கு வந்து எஃபெக்டட் டாட் டிஆர் வெக்டர் கமெண்ட் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில எம்சிக்யூஸ் வந்து உங்களுக்கு நான் டெஸ்ட் பேட்சில் கொடுப்பேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இது வந்து நீங்கள் எக்ஸசைஸாக எடுத்துக்கோங்க. ஓகே. சொல்கிற ஐடியா ஃபாலோ பண்ணி இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ உங்களுக்கு எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா என்னுடைய டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் ஃபுல் செட்டில் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டோக்ஸ் தியரம், கிரீன்ஸ் தியரம், காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
பேசிக்கா எத கூட கனெக்ட் பண்றது? லைன் வால்யூம் கூட கனெக்ட் பண்றது என்ன? லைன் சர்ஃபேஸ் கூட கனெக்ட் பண்றது என்ன? சர்ஃபேஸ வால்யூம் கூட கனெக்ட் பண்றது என்ன? இதெல்லாம் என்ன தியரம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஆக்சுவலா லைன் வந்து வால்யூம் கூட கனெக்ட் பண்றது என்ன தியரம். ஓகே. அது பிளஸ் சர்ஃபேஸ வந்து வால்யூம் கூட கனெக்ட் பண்றது என்ன தியரம். ஓகே. அடுத்து லைன் வந்து சர்ஃபேஸ் கூட கனெக்ட் பண்றது என்ன தியரம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு புரிதலா இருந்துட்டாவே போதும். ஸோ நீங்க அடுத்தடுத்து என்ன பண்ணணுன்றதை நீங்களே வந்து மைண்ட்ல வச்சுக்கலாம். ஸோ இது போல இன்டகிரேஷன்ஸ் வருது, இது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு டப்புன்னு உங்களுக்கு அந்த ஐடியாலஜி வந்து டப்புன்னு ஒர்க் ஆயிடுச்சுன்னா போதுமானது. ஓகே ஃபைன், இவ்வளோதாங்க. இந்த பிடிஎஃப் வந்து என்னோட டெஸ்ட் பேட்ச் குரூப்ல போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இது வரைக்கும் நான் போஸ்ட் பண்ணாத பிடிஎஃப் இருந்தால் எனக்கு டெஸ்ட் பேட்ச் கேண்டிடேட்ஸ் வந்து வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுற பிடிஎஃப்ல எது கிடைக்கலையோ அதை சொல்லுங்க, நான் குரூப்ல போட்டு விடுறேன். ஓகே ஸோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.